கள்ளக்குறிச்சியில் கத்தரிக்காய் உரிய விலை போகாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். விவசாயிகளின் கோரிக்கை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் விவசாய பகுதியாக உள்ளது கல்வராயன் மலை. கல்வராயன் மலை அடிவார பகுதியான மோட்டம்பட்டி, பாலப்பட்டு, அரசம்பட்டு, இன்னாடு, வெள்ளிமலை, சின்னசேலம், கச்சராபாளையம், வடக்கநந்தல், கரடிசித்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் கத்தரிக்காய் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். இங்கு விளைவிக்கப்படும் கத்தரிக்காய்கள் அறுவடை செய்யப்பட்டு கள்ளக்குறிச்சி உழவர் சந்தைக்கு கொண்டுவரப்பட்டு மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்யப்படுவது வழக்கம். இந்நிலையில் தொடர்ந்து ஏற்றமாக இருந்து வந்த கத்தரிக்காய் விலை தற்போது வீழ்ச்சியடைந்து விட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். என்னுடைய தோட்டத்தில் கத்திரிக்காய் 1 ஏக்கர் வைத்துக் கொண்டு இருக்கிறேன். செடியினுடைய விலை 3 ரூபாய். அது வைத்து 45 நாட்கள் தான் காய் வருகிறது. அதற்கு உரம் மூட்டை 1750 ரூபாய். ஆள்கள் கூலி அதிகரிக்குது, மணிக்கு 100 ரூபாய். நம்ம விலை கம்மியாக இருக்கிறதுனால் எங்கள் விவசாயிக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. நாள் வரைக்கும் கத்திரிக்காய் நல்லா விலை போயிட்டு இருந்தது. ஒரு செடி 3 ரூபான்னு சொல்லி வாங்கி வச்சு உரம் வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆளுங்க கூலி ஆளுங்க ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபா கொடுத்து பண்ணுறோம். இப்போ ஒரு 20 நாளாகவே ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது. 2 ஏக்கரா வச்சுருக்கிறேன். ஒன்றும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை அரசாங்கம் பார்த்து ஒரு விலை நிர்ணயம் பண்ணி எங்களுக்கு இந்த விலை கம்மியாக இருக்கும்போது நிவாரணம் மாதிரி கொடுத்து உதவுனா எங்களுக்கு நல்லாயிருக்கும். கடந்த 2-3 மாதங்களாக கிலோ 70 ரூபாய்க்கு விற்கப்பட்ட கத்தரிக்காய் தற்போது 20-30 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் செலவு செய்த பணம் கூட கிடைக்கவில்லை என்று ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். 60-70 சென்ட்ல நான் கத்திரிக்காய் பயிர் வச்சிருக்கேன். விலை நாளுக்கு நாள் ஒரு 70-80 இருந்த விலை இப்போ 30-40 வந்துட்டு இருக்குது. அதுக்கு அரசாங்கம் ஒரு நிர்ணய விலை, இவன் மற்ற பொருளுக்கெல்லாம் நிர்ணயிச்சு கொடுக்குற மாதிரி கத்திரிக்காயும் ஒரு நிர்ணய விலை இவ்வளோதான், கம்மியானாலும் இவ்வளோதான் ரேட் இருக்கும், அதிகமானாலும் இவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு விவசாயிகளுக்கு தக்க மாதிரி ஒரு விலை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதை அரசாங்கம் தக்கபடியாக பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தியாகதுர்கம் பக்கத்தில் வீப்புதூர் கிராமத்தில் கள்ளக்குறிச்சி உழவர் சந்தையில் எனக்கு சாரி கடை வச்சுருக்கிறாங்க. என்னுடைய ஒரு 5 ஏக்கர் காடு இருக்குது. அதில் எப்பயுமே ஒரு 2 ஏக்கர் தோட்ட பயிர், காய்கறி, வெண்டை, கத்திரி எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போக்கு கத்திரிக்காய் கொஞ்சம் வீழ்ச்சியாக இருக்குது. முதல்ல கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கம்மியாக ரேட்டு போகிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதேமாரி எங்களுக்கு என்னென்னா உழவர் சந்தை இது இருக்கிறதால எங்களுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கையாக இருக்குது. சரி, ரேட் அதிகமாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இப்போ 50 சென்ட் பண்ணுறத 1 ஏக்கர் பண்ண ஆரம்பித்தேன் கத்திரிக்காய் செடி. இப்போ அதில் பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் நஷ்டமான சூழ்நிலைலாம் இருக்குது. இதெல்லாம் போக இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சீக்கிரமாக இது கொஞ்சம் மாறிட்டாவும் நல்லா தான் இருக்குது. எனவே தங்களின் நலன் கருதி உழவர் சந்தையில் கத்தரிக்காய்க்கு உரிய விலை நிர்ணயம் செய்வதோடு தங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் போது அரசு நிவாரணம் வழங்கினால் நன்றாக இருக்கும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சுரேஷுடன் சத்தியம் செய்திக்குழு.